அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்புமிடையே தமிழக மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆன பின் எந்தெந்த திட்டங்களுக்கு முதலில் கையெழுத்து விடுவார் என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்ப்போம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு என்னவென்றால் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் தனது முதல் கையெழுத்தை எந்த திட்டத்திற்கு போடுவார் என்பதுதான். முதலாவதாக ஆண்டுக்கு 6 இலவச எரிவாயு சிலிண்டர். விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அறிவித்த வாக்குறுதிகளை மிகவும் கவனம் ஈர்த்தது இந்த சிலிண்டர் திட்டம்தான். இல்லத்தரசிகளுக்கும் குடும்ப செலவுகளை கட்டுப்படுத்தும் முக்கியமான இந்த திட்டம் எரிவாயு விலை உயர்வால் பெரும் சிரமத்தை எதிர்கொள்ளும் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு பெரிய நிவாரணமாக இருக்கும். ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கும் இந்த திட்டத்தில் தான் விஜய் தனது முதல் கையெழுத்தாக இடுவார் என்று பலரும் எதிர்பார்க்கின்றனர். அடுத்தபடியாக 8 கிராம் தங்கம் பட்டு சேலை. தாவேகாவின் தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கான பல முக்கிய திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. ஏழை பெண்களின் திருமண உதவியாக 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டு சேலை வழங்கப்படும். இந்த திட்டம் மிகவும் முக்கியமானதாக இருந்தாலும் இன்று ரீட்டைல் சந்தையில் ஒரு பவுன் தங்கம் 1,22,184 ரூபாயாக இருக்கும் வேளையில் இதற்கான நிதி ஆதாரம் உருவாக்க வேண்டும். அடுத்தபடியாக மாத ரூபாய் 2,500. தற்போது மகளிருக்கு மாதந்தோறும் வழங்கும் 1000 ரூபாய் தொகையை ரூபாய் 2,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கும் திட்டமும் விஜயின் முதல் முடிவுகளில் ஒன்றாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை வர்த்தக சந்தைக்கும் பொருளாதாரத்துக்கும் பெரிய லாபத்தை கொடுக்கும் விஷயமாக இருந்தாலும் 1000 ரூபாயில் இருந்து 2,500 ரூபாயாக உயர்த்துவது மூலம் நிதி நெருக்கடி உருவாகும். இந்த 3 திட்டங்களில் எது அறிவிக்கப்பட்டாலும் பெண்களுக்கு ஜாக்பாட் தான். இதே வேளையில் இத்திட்டத்திற்கான நிதியை உருவாக்க தேவையான வருவாய் ஈட்டும் வழிகளையும் பொருளாதார வளர்ச்சியை உருவாக்க வேண்டியது கட்டாயமாகும். நன்றி, வணக்கம்.